சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. அவரோட ஆக்டிங் எல்லாமே சூப்பரா. கங்குவா பார்த்துட்டு வந்தது. ஐ எம் சோ ஹாப்பி. லைக் சூர்யா சார் இவ்வளோ நாளுக்கு அப்புறமா ஸ்டைலா ஒரு மாசான ஒரு கெத்தான வெறித்தனமான ஒரு பெர்ஃபார்மன்ஸோட பார்க்கறதுக்கு ஐ எம் லைக் சோ ஹாப்பி ஃபார் ஹிம். படம் சூப்பரா இருக்கு. லென்த்தியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் கண்டிப்பா. பட் டோன்ட் மிஸ் த லிட் பிகாஸ் சின்ன சின்ன டீட்டெயில்ஸையும் வந்துட்டு கீனா சொல்லியிருக்காங்க. ஸோ கீனா வாட்ச் பண்ணாதான் செகண்ட் ஹாஃப்ல எதுக்கு அந்த வார் பண்றாங்க அந்த அவ்வளோ வேகத்தோடன்றது புரியும். அண்ட் தென் கார்த்தி வாஸ் லிட் இந்த ஸ்க்ரீன். டிஎஸ்பி வந்து அவர் தான் அந்த மூட் செட்டரே அந்த படத்துக்கு. அண்ட் இட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம். எல்லாருக்குமே வந்து அவ்வளோ பிடிக்குமான்னு தெரியாது. பட் டிஎஸ்பியோட மியூசிக் கண்டிப்பாக நம்மள தூங்கவே விடாது. யூ வில் என்ஜாய் த மூவி. எனக்கு பாஸ்ட் சீன்ஸ் போர்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் அது ரொம்ப ஈஸி கிடையாது. நிறைய சிஜி ஒர்க்ஸ் இருக்கு, நிறைய ஃபைட் சீன்ஸும் சரி எல்லாமே ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸோ தட் இஸ் நாட் ஈஸி ஒர்க். ஆஸ் டெக்னீஷியன்ஸாக இருந்தாலும் சரி ஒரு ஒர்க்கா ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. படத்துல என்ன சொல்ல வராங்க? லைக் வார் தான். பட் என்னன்னா அப்ப படத்தை நான் என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு நாங்க படம் பாக்குறது? சின்ன சின்ன ஸ்டோரி. என்ன பிடிச்ச விஷயம் கார்த்தி. ஆக்சுவலி எனக்கு சூர்யா பிடிக்கும். பட் கார்த்தி தூக்கி சாப்பிட்டாரு படத்துல. பீரியாடிக்கும் அதான் நீங்க அதை பார்க்கணும். தியேட்டர்ல பார்த்தாதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதோட ட்விஸ்ட் நிறைய இருக்கு. ஸோ அந்த ட்விஸ்ட்டை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ தியேட்டர்ல பாருங்க. ஃபைட் சீன்ஸ் சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி எஸ், நீங்க அதுக்கு தியேட்டர்ல பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட்டும் ரெண்டுமே கம்பைன் பண்ணிருக்காங்க. ஸோ நல்லா புரியலங்க. அப்படிலாம் இல்ல, கரெக்டா தான் இருக்கு. லைக் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. டிஎஸ்பி தான் வந்து அந்த படத்துக்கு உயிர் கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். கார்த்தி வந்து எப்படின்னா லைக் கார்த்தி அந்த ரோல்குள்ள இருக்காருன்னு நம்மளுக்கு ஃபீல் ஆகல. ஓகே ஹீஸ் அ ட்ரைப் பர்சன் அப்படின்ற மாதிரி இருந்தது. சூர்யாக்கு இந்த பக்கம் ஒரு பூஸ்ட் பாட்டில், இந்த பக்கம் ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் இருந்தாலும் பட் கார்த்தி வாஸ் சாட் ஆன் ஹிம். திஷா பட்டானி வந்து ஸ்டார்டிங்ல மட்டும்தான் வராங்க. ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. தமிழ் ஃபிலிம்ல பண்ணது ரொம்ப நல்லா இருக்கு. சூர்யா சாருக்கு ஏதாவது சொல்லணும்னா இந்த படத்துலயா? இந்த படத்தை பத்தியா? இந்த பத்தி சூர்யா சாருக்கு சொல்லணும்னா லைக் அவரோட அந்த லைக் எப்படி சொல்றது, அவரை நாங்க சாக்லேட் பாயாவே ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்துருக்கோமா. லைக் இந்த மாதிரி ஒரு மாதிரி வெறித்தனம் அப்படி பார்க்க நல்லா இருக்கு. எனக்கு வந்து பாஸ்ட் ரோல் தான் ரொம்ப இம்பாக்டா இருந்தது. பிகாஸ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது. 3Dல பார்க்கும்போது நல்லா இருந்தது. பட் பர்சனலா எனக்கு 2D ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால எனக்கு 2Dல பார்த்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு 3D தான். ப்ளீஸ் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்துக்கு வேணும்னா தயவு செஞ்சு 3Dல பாருங்க. அண்ட் சவுண்ட் அண்ட் மேக்கிங் எவ்ரி திங் வாஸ் சோ குட். அவருக்கு ஏங்க கம்பேக்? அவர் ஏற்கனவே நல்லா தானே இருக்காரு. இட் வாஸ் a fire. It's too good. and part 2 of கங்குவாக்காக வெயிட் பண்றோம். part 2 இருக்கு. ஓ சாரி. லைக் படத்தை தயவு செஞ்சு போய் தியேட்டர்ல பாருங்க. தேங்க்யூ.